FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதர்ஸ் திரைப்படத்துடைய விமர்சனம் தான். அதர்ஸ் பேரே வித்தியாசமா இருக்குல்ல. சரி, அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு பார்க்க தூண்டினதுக்கான முக்கிய காரணமே பாத்தீங்கன்னாக்க, இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்த கௌரி கிஷன் தான் இந்த படத்தை பார்ப்பதற்கு தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம், அண்மையில வெளியான அந்த யூடியூபர் சர்ச்சை. ஒரு யூடியூபர் அந்த படத்துல நடிச்ச நடிகை கௌரி கிஷனை பாடி ஷேமிங் பண்ணி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருந்தாரு. அது தமிழ்நாடு கிடையாது, ஆல் ஓவர் இந்தியால இவங்களுடைய பேட்டி, இந்த படத்தை பத்தின ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பயங்கரமா எகிரிடுச்சு. சரி, அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இந்த படத்தை பார்க்க தூண்டுச்சு. சரி, இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மணி நேரம் 13 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த திரைப்படத்துடைய ஜானர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லரா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அபின் ஹரிகரன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஆதித்யா மாதவனும் கௌரி கிஷனும் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அஞ்சு குரியான், ஜெகன் மற்றும் முனிஷ்காந்த் அவங்கெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் துவக்கத்திலேயே ஒரு கிரைம் சீனோட தான் துவங்குறாங்க. இரவு நேரங்கள்ல பொதுமக்கள் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாராங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்சி அமைச்சிருந்தாரு. குறிப்பா அந்த காட்சிக்கு பிறகு படம் அதை நோக்கி நகரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் படத்துடைய டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்ன கதை எதுவுமே உண்மையான கதை இல்லைங்க, இனிமேதான் கதையே துவங்க போகுது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படத்துடைய கதையவே நகர்த்த தொடங்குறாரு. நிறைய கருத்தரிப்பு பிரச்சனைகள் நம்மளை சுத்தி அரங்கேறிட்டு இருக்கு. இந்த கருத்தரிப்பு பிரச்சனைகளை மையமா வச்சு ஒரு மெடிக்கல் மாஃபியா எப்படி இதை ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே நகருது. பொதுவா ஒருத்தரை கொலை பண்ணி அவங்களுடைய ஆர்கன்ஸை திருடி இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறது அப்படிங்கிறது தான் இது நாள் வரைக்கும் தமிழ் சினிமால சொல்லப்பட்ட கதைகள். அதிலும் குறிப்பா இந்த கொலைக்கு ஒரு நியாயமும் இந்த கொலைக்கு பின்னாடியான ஒரு மர்ம முடிச்சுகளும் தான் நம்ம தமிழ் சினிமா இது வரைக்கும் காமிச்சிருக்கு. குறிப்பா இந்த கதையுடைய போக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் இந்த படத்துடைய கதைக்கும் சுத்தமா தொடர்பே இல்லாதனால செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்துடைய முழு கதையுமே சொல்ல தொடங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய கிரைம் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்லோவா தொய்வா நகர்த்தினதுனால கொஞ்சம் சலிப்பு தட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் திரைக்கதைய வேகமா நகர்த்திருந்தாங்க அப்படின்னாக்க பார்ப்பதற்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்துல முனிஷ்காந்தோடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா பண்ணியிருக்காரு. குறிப்பா அவருடைய உடல் மொழி சார்ந்த அந்த காமெடியை இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆதித்யா மாதவனுக்கு இது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். காரணம், அவர் தன்னுடைய இயல்பான நடிப்பை தான் படம் முழுக்க காமிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அவருடைய நடிப்புக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட குறிப்பிட்ட சில காட்சிகள் எல்லாம் அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது இன்னும் மேம்பட்ட நடிப்பா இருந்திருந்தா மிரட்டலா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கதைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஸ்கிரீன் பிளேலையும் கொஞ்சம் காமிச்சிருந்தாருன்னா அபினோட இந்த மூவி அப்படிங்கிறது ரொம்பவே பேசப்படக்கூடிய ஒரு மூவியா ஆயிருந்திருக்கும். பேசப்படக்கூடிய மூவியா மாறிடுச்சு. காரணம், கௌரி கிஷன் அண்மையில போல்டா எடுத்து பேசின அந்த ஒரு விஷயம் இணையதளம் மூலமா பெரிய அளவுல ரீச் ஆகி ஆல் ஓவர் இந்தியா ட்ரெண்டிங்ல வந்துட்டாங்க. ஆமாங்க, ஒரு சமீபத்துல இந்த படத்துடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில ஒரு யூடியூபர் எழுப்பிய சர்ச்சையான கேள்வி மூலமா இந்த படத்துடைய நடிகை கௌரி கிஷன் அதற்கு இமீடியட்டா எதிர்வினை ஆட்டினது இணையதளத்துல ஒரு பெரிய பேசு பொருளா மாறிச்சு. சரி, ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு முறை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. அபின் ஹரிகரனுக்கு இது ஒரு படிப்பனையா தான் மாறி இருக்கு. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதர்ஸ் திரைப்படத்துடைய ரிவ்யூ பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.